ஒரே 2 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜனாத ப்ளாகர். இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் 2 நாள் இருக்குது சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீஹா ஷாப் போகணுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். எப்பயுமே ஆன்லைனில் நான் அந்த வீஹா ப்ராடக்ட் பூஜா ப்ராடக்ட்லாம் வாங்குறது உண்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நேராக போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வீஹாவோட இதனால நிறைய பூஜைகள் கற்றுட்ருக்கேன். கார்டனிங் கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து யூஷுவல் டி நகர் ஷாப்பிங், டி நகரும் போய் ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட ஒரு சின்ன டின்னர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே முடிஞ்சிடும். நாளைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்டு, வேறு எங்கேயும் போக போகிறது இல்லை. மண்டே மார்னிங் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பிடுவோம். கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஹாப்பி மைண்டாக இருக்குது. வரும்போது மைண்டில் 1000 டென்ஷன் எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் போயிட்டு அங்கேருந்து யூஸ்வல் நம்ம ஏவிஏடி நம்மளோட ஒர்க் ஷெடியூல் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி போகும். எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏவிஏடி பார்த்து, ஒரு மோர் தென் 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல் அப்டேட் அங்கேருந்து கேட்டுட்டு தான் இருக்கும், ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏவிஏடி யார் பார்த்துப்பா அப்படின்னு. ஸோ அங்கேருந்து டெய்லி எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்போம். ஏன்னா பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் ஓகே ஹாப்பி. நம்ம இங்கே லோக்கலில் நம்ம விசிட் பண்ண இடம்லாம் நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் வீஹா ஷாப் போயிட்டுருக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நேராக வந்திருந்தப்போ நேராக போய் நான் ஷாப் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நம்ம வந்து இப்போ போய் வாங்குறதுல ஒரு சந்தோஷம். அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் போய் பார்க்குறதுல அவங்க ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போதும் நான் மறக்காமல் பார்ப்பேன். அவங்க சொல்கிற தெய்வீகமான கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க. ஸோ அந்த ஷாப் போகிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஷாப் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கினேன்னு நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். வீஹான்றது எனக்கு அனிதா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். நமக்கு சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க குக்கிங் ஷோஸாக இருக்கட்டும், அவங்களோட பாட்டாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ ஒரு கனெக்ட் எனக்கு அவங்க கூட இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்களோட பூஜைகளாகட்டும், அவங்க சொல்லித்தர எல்லா விஷயமும் நான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அவங்க சொல்கிற பூஜை முறைகள், வீட்டுக்கு தேவையான வாஸ்து முறைகள், வீடு எப்படி மெயின்டைன் பண்ணணும், குக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. மோரோவர் என்னென்னா, அவங்கள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்ம பார்க்கறதுனால எனக்கு சென்னை போனவுடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே போகணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் எப்படி நான் ஆன்லைனில் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்டே நான் எல்லாமே நான் ஷாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் நேராக போயிட்டு ஏதாவது ஷாப் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களோட வீஹா ஷாப்புக்கு அங்கே போயிருந்தேங்க. அங்கே இருப்பாங்க, வருவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நமக்கு ஒருத்தரை பிடிக்கணுன்னா சரி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். நான் பாட்டு அங்கே போயிட்டு ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். ஏன்னா பாக்கி எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஆன்லைனில். ஸோ அவங்களோட திங்ஸ் நான் அது வாங்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணும்போது அவங்க வந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே என்ன சொல்லலாம், ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரிட்டியை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், கையெல்லாம் கில்லுனாய் ஒரு இதாகிட்டு. நான் அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமான்னு கேட்டேன். அவங்களும் வந்தாங்க. ரொம்ப நான் தான் அவங்கள எப்போவுமே வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். அவங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்த மாதிரி வாங்க போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசினாங்க. சீரியஸாக நான் சென்னை ட்ரிப்பில் மற்ற எல்லா இடத்துக்கு போனதை விட இது ரொம்ப எனக்கு திருப்தியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எதனா இந்த மாதிரி மனுஷங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம், என்ன தான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாலும் இவங்க ப்ராக்டிக்கலாக அதை சொல்லி செஞ்சு காமிக்கும் போது அந்த விஷயங்கள் நமக்கு செய்யணும்னு தோணுச்சு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அவங்களோட அந்த குட்டி குட்டி நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களால தாங்க நான் யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் சேனல்னு சொல்கிறத விட என்னோடய கார்டனிங் எல்லாமே அவங்க குப்புசாமி சார் அவங்க காமிச்சக்கப்புறம் தான், அவங்களோட அந்த சொல்லும் போதே நமக்கு இவ்வளோ இடம் இருக்கே, நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒரு விஷயம்தான் இந்த கார்டனிங் எல்லாமே. ஸோ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது முடிஞ்சாச்சுங்க. நம்ம பேக் டு ஹோசூர் வந்தாச்சு. வந்தவுடனே தீபாவளி செலிப்ரேஷன் இருந்ததுங்க. காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. ஃபுல் குக்கிங் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்தது. அதனால் நான் ஃபுல் விலாக் எடுக்க முடியல. நான் ஈவினிங் நம்ம கிராக்கர்ஸ் செலிப்ரேட் பண்ணது மட்டும் நான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
மைண்டில் நினச்சிருந்தேன் வந்தோடனே நம்ம கிராக்கர் ஷாப்பிங் vlogலாம் போடணுன்னு. நமக்கு உடம்பு முடியாமல் போனதுனால தாங்க அதெல்லாம் பண்ண முடியல. இந்த வருஷம் நிறைய யூனிக்கான பட்டாசுலாம் நிறைய வந்திருக்கு. அதில் நான் ட்ரை பண்ணது வந்து அந்த லயன் கோல்டன் லயன் கிராக்கர்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே வந்து நமக்கு திவாலின்ற ஒரு விஷயம் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸும் இருக்குங்க. பட் இந்த வருஷம் எனக்கு என்ன அப்படின்னா, கூடுதல் ஒரு இதுனா நம்ம நெய்பர்ஸ் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணும்போது, நம்ம வந்து நமக்கே தெரியாமல் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ்ங்க. அது முன்னாடி என்னால் அப்டேட் பண்ண முடியாததுக்கு சாரி.